Hi viewers, welcome back to our channel KalaVai. நான் உங்க வேலை ஸ்டூடெண்ட். நான் உங்க KalaVai. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஈஸி அண்ட் சிம்பிளா 5 மினிட்ஸ்க்குள்ள செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. அது என்ன அப்படின்னா மில்க் கஸ்டர்ட் வித் பஃபலோ மில்க். பஃபலோ மில்க் நம்ம எது சூஸ் பண்ணோம்னா இதுல நிறைய திக்னஸ் வரும். அது இல்லாமல் இதுல ரிச் ப்ரோட்டீன்ஸ் இருக்கு. ஸோ வாங்க இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் வித் பஃபலோ மில்க் எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். நான் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணாத பால் எடுத்துட்டு இருக்கேன். நீங்க நார்மல் பால் எடுத்தாலுமே தண்ணி மிக்ஸ் பண்ணாதீங்க. பாருங்க, உங்களுக்கு பார்க்கும்போதே டிஃப்ரென்ஸ் தெரியும் இது எவ்வளோ திக்கா இருக்கு இந்த பஃபலோ மில்க்னு. இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, கீழே அடி பிடிக்காம. இப்போ வந்து இது 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர். இதை வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே பாலில் ஆட் பண்ணாதீங்க, உருண்டை உருண்டையாக வரும். அப்புறம் அதை மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் பால் எடுத்துருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நல்லா கஸ்டர்ட் பவுடரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே பாயில் ஆகிட்டு இருக்கிற பாலில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா திக்காக வரும். உடனே உங்களுக்கு தெரியும். கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு 3 to 4 மினிட்ஸ் நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க, கீழே அடி பிடிக்காம. பாருங்க எவ்வளோ திக்காக வந்திருக்கு. இதை நீங்கள் நார்மல் மில்கில் ட்ரை பண்ணிங்கன்னா இவ்வளோ கம்மியான பாலில் இவ்வளோ குவான்டிட்டி உங்களுக்கு வராது. இது பஃபலோ மில்க்ன்றதுனால உங்களுக்கு கம்மியான குவான்டிட்டிலேயே நிறைய கஸ்டர்ட் மில்க் வந்துருக்கு. ஸோ இதுதான் இந்த ரெசிபியோட ஸ்பெஷல். ஸ்லோ ஃப்ளேமில் 2 to 5 மினிட்ஸ் இப்படி நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டால் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரும். இப்போது சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் போட்டதுக்கப்புறம் 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஸ்டிர் பண்ணி விடுங்க. இப்போது கஸ்டர்ட் மில்க் ரெடி. இந்த திக்னஸ் வந்ததுக்கப்புறம்
பாருங்கள், சூடாக இருந்த திக்னஸை விட ஆற வச்சதுக்கப்புறம் எவ்வளோ திக்னஸ் வந்துருக்கு. இப்போ நம்ம இதை சர்விங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ கஸ்டர்ட் மில்க் வந்து பவுலில் போட்டோம். இப்போ நான் வந்து என்னென்ன ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா மேங்கோ, பப்பாயா, பொமோகிரானேட், பனானா அண்ட் ஆப்பிள் இது எடுத்திருக்கேன். இது வந்து எங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ். உங்களுக்கு என்னென்ன ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ உங்களோட ப்ரிஃபரபிளாக நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், எதை வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. இது மட்டும்தாங்க ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு தேவையான ரெசிபி. இதில் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கேஷ்யூ, ட்ரை கிரேப்ஸ், அப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச டேட்ஸ். இது வந்து ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் உடையாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பஃபலோ மில்கில் செஞ்ச ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி. இதை வந்து நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணணுன்னாலும் சர்வ் பண்ணலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணாக்கா இன்னும் நல்லா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், நம்ம பஃபலோ மில்கில் செஞ்ச ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். அண்டில் தென் இட்ஸ் பை பை ஃப்ரம் கலைவாணி. அண்ட் பாய்.